வணக்கங்க. இந்த வீடியோல நாம டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 5A அதனுடைய ரிசல்ட்ஸ் உடைய ரேங்க்ஸ் நம்மளுடைய அகாடமியோடைய ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த ஸ்டேட் லெவல் ரேங்க்ஸ் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம கடந்த ஒரு 4 வருஷமா வந்து குரூப் 5Aக்கான கிளாஸஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். 4-5 வருஷமாவே. ஸோ இதுல நம்மளுடைய இந்த ஆண்டு 2025 நடந்த எக்ஸாம்ஸ்ல குரூப் 5Aல ஸ்டேட் லெவல்ல ரேங்க்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இது வழக்கமான ஒன்று தான். லாஸ்ட் இயர்லயுமே அதே மாதிரி தான் ரேங்க்ஸ் வந்தது. அதுக்கு வாட்டி நாங்கள் வந்து 100% ரிசல்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்தோம். இந்த வருஷம் வந்து ரேங்க்ஸ் எடுத்ததில்ல. இட் இஸ் ஸ்டேட் லெவல்ல ரேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd ரேங்க், 5th ரேங்க், 12th ரேங்க், 13th ரேங்க், 17th ரேங்க் இது எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இது இல்லாமல் அதுக்கு அடுத்தது 19th ரேங்க், ஸ்டேட் லெவல் 9th ரேங்க் எடுத்திருக்காங்க, 26th ரேங்க், இந்த மாதிரியான ரேங்க்ஸ் எடுத்திருக்காங்க. நான் இது எல்லாமே நான் சொல்றது கம்யூனல் ரேங்க்ஸ். இதுல ஏன் அப்படின்னா கம்யூனல் ரேங்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு. ஈவன் தோ ஸ்டேட் லெவல்ல சில கம்யூனிட்டிஸ்ல 4th ரேங்க் ஆர் 5th ரேங்க் எடுத்திருந்தாலுமே வேகன்சிஸ் இல்லை அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அளவுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அப்போ கம்யூனிட்டியில உங்களுக்கு அந்த வேகன்சி இல்லை அப்படிங்கிறதுனால நானும் இந்த ரேங்க்ஸ் லிஸ்ட்ல யார் யாருக்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் ரேங்க்ஸ் மட்டும் தான் நாங்கள் கிளைம் பண்ணியிருக்கோம். அவங்களுடைய இதுதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இந்த குரூப் 5A பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ்ல முக்கியமா இதுல தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த 2 பேப்பரை வந்து மேஜரா உள்ளது. ஸோ இதுல நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து ரிசல்ட்ஸ்ல கொஞ்சம் மார்க்ல ஒரு 0.50, 0.25 இதுல எல்லாம் நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு ரேங்க்ஸ் வந்து பின்னாடி போயிருக்கு. அதுல எல்லா கேண்டிடேட்ஸும் சொல்றது என்ன அப்படின்னா, நல்லா தான் சார் பண்ணேன், ஆனா கொஞ்சம் மார்க் கம்மியா வந்திருக்கு அப்படின்னு. ஓவராலாவே தமிழ்ல எல்லா கேண்டிடேட்ஸுமே நல்ல மார்க் எடுத்திருக்கிறாங்க. அண்ட் இங்கிலீஷ்ல ஓரளவுக்கு நல்ல மார்க்ஸ் தான் வந்திருக்கு. அரௌண்ட் 75, 70 இந்த ரேஞ்சில் தான் மார்க்ஸ் வந்திருக்கு. 65+ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்கு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 150 மார்க்ஸ் கிட்ட யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த எக்ஸாம் மூலியமா உங்களுக்கு குரூப் 5A ஏஎஸ்ஓ போஸ்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அவங்களுக்குலாம் ரேங்க்ஸ் வந்து முன்னாடியே வந்திருக்கும். முன்னாடினா ஒரு ஸ்டேட் லெவல்ல 10th ரேங்க்குள்ள அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள வந்திருக்கும். ரைட். ஸோ அப்போ இந்த எக்ஸாம்ல சார் நான் படித்தேன் அதனால ஒரு ரேங்க் வரலையே அப்படின்னா, பேப்பர் கரெக்ஷன்ஸ்ல நீங்க எழுதும் போது முன்னாடியே சொன்னதுதான் சில மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் இருந்திருக்கலாம். அட் சேம் டைம் அடித்தல் இருந்திருக்கலாம். தென் வந்து ப்ரெசன்டேஷன்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்திருக்கலாம். டிரான்ஸ்லேஷன் பேசேஜ் அப்படிங்கிறதுல கொஞ்சம் எரர்ஸ் இருந்திருக்கலாம். கம்பேரிட்டிவ்லி நான் கொஞ்சம் நம்மளை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் சில கேண்டிடேட்ஸ் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு மார்க் அதனால கூட வந்திருக்கலாம். ஸோ எனிஹவ், ஸோ அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு கான்ஃபிடென்ட்டாக படிங்க. ஸோ அது மூலமா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்ல கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ரைட். இப்போ நம்மளுடைய அகாடமியில ஸ்டேட் லெவல்ல 5th ரேங்க் எடுத்திருக்கிறாங்க. கம்யூனல் ரேங்க்ல கேண்டிடேட் பேர் வந்து மிஸ் சரவண பிரியா அப்படின்னு பேரு. இவங்க நம்ம அகாடமியோடைய ஸ்டூடெண்ட் தான். ஸோ இவங்களுடைய மார்க்ஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ ரெகுலரா டெஸ்ட் எழுதக்கூடிய கேண்டிடேட் மாடல் எக்ஸாம்ஸ்ல இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, மாடல் எக்ஸாம் நம்ம கண்டக்ட் பண்ணோம். அந்த மாடல் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின கேண்டிடேட் யார் அப்படின்னா இவங்க தான். ஸோ மாடல் எக்ஸாம் மார்க்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, மாடல் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின கேண்டிடேட் அவங்க தான் இந்த இடத்துல ஸ்டேட் லெவல்ல 5th ரேங்க் எடுத்திருக்காங்க. இவங்க நம்மளுடைய இந்த ரிசல்ட்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா, தமிழ்ல 81.50 மார்க்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இங்கிலீஷ்ல 73 மார்க்ஸ் எடுத்திருக்கிறாங்க. டோட்டலா 154.50. கம்யூனல் ரேங்க்ல ஸ்டேட் 5th, ஓவரால் ரேங்க்ல 10th ரேங்க். ஸோ கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புள்ள கேண்டிடேட். ஸோ அப்போ வந்து தமிழ்ல மார்க் கூட, அட் த சேம் டைம் இங்கிலீஷ்லயும் கூட. ரைட். ஸோ அப்போ நம்ம சொன்னோம் மாடல் எக்ஸாம்லையும் அவங்க கூட எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. மாடல் எக்ஸாம்ல ஏற்கனவே நம்ம ரிசல்ட்ஸ்ல போஸ்ட்ல போட்டிருக்கோம். ஸோ இருந்தாலும் நம்ம மாடல் எக்ஸாம்ல அவங்க எடுத்த மார்க்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் இவங்களுடைய மார்க்கு. இது நம்ம அகாடமியில மாடல் எக்ஸாம்ஸ்ல எடுத்த
கண்டக்ட் பண்ண மாடல் எக்ஸாம்ஸ்ல அவங்க வாங்கின மார்க். தமிழ்ல 84 அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ்ல 85 மார்க்ஸ் எடுத்தாங்க. டோட்டலா வந்து 169 மார்க்ஸ் இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாங்க மாடல் எக்ஸாம்ஸ்ல. ஸோ அதே கேண்டிடேட் தான் நம்ம அகாடமியில படிச்சு அவங்க தான் வந்து இப்போ என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஸோ இட் இஸ் ஸ்டேட் லெவலில் 5th ரேங்க் எடுத்திருக்காங்க அண்ட் 154.50 அக்யூரேசி லெவல் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் நம்மளுடைய கரெக்ஷனும் அண்ட் இவங்களுடைய டிஎன்பிசியோட கரெக்ஷனும் மோராலஸ் சிமிலராக தான் இருந்திருக்கு. நம்ம மாடல் எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஈஸியா இருந்தது. இதுவே டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர்ல லிட்டில் பிட் டஃப். அதனாலதான் இந்த மார்க்குடைய வேரியேஷன்ல அந்த சிறு வேரியேஷன் வந்திருக்கு. மற்றபடி சேம் சிமிலர் மார்க்ஸ் தான் தமிழ்லையும் அண்ட் இங்கிலீஷ்லையும். நம்ம ரெண்டுத்துலையுமே அவங்களுக்கு தமிழ்ல இங்கிலீஷ்ல ரெண்டுத்துலையுமே 80+ வாங்கியிருந்தாங்க மாடல் எக்ஸாம்ல. இதுல தமிழ்ல இப்போ 80+, இங்கிலீஷ்ல 73. மாடல் எக்ஸாம் எடுத்த மார்க்குக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ரைட். செகண்ட், அதுக்கு அடுத்தது இவங்க ஸ்டேட் 5th கம்யூனல் ரேங்க்ல ஸ்டேட் 5th ரேங்க் எடுத்திருக்காங்க. ஓவரால் ரேங்க்ல ஸ்டேட் 10th ரேங்க் எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த கேண்டிடேட் நம்மளுடைய கேண்டிடேட்ல மிஸ்டர் கலிங்கதுரை அப்படின்னு பேரு. இவங்க வந்து ஸ்டேட் 3rd ரேங்க், கம்யூனல் ரேங்க்ல ஸ்டேட் 3rd ரேங்க்குங்க. ஸோ இந்த கேண்டிடேட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு கேண்டிடேட் தான். இவருடைய மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரல் தமிழ்ல 80.25, இங்கிலீஷ்ல 70.75. மாடல் எக்ஸாம்ஸ்ல சொன்ன சில கரெக்ஷனை பேஸா வச்சுட்டு இவர் எடுத்த ரேங்க் கம்யூனல் ரேங்க்ல 3rd ரேங்க், ஓவரால் ரேங்க்ல 22nd ரேங்க். கண்டிப்பா இவருக்கும் இது கிடைக்கிறதுக்கு கவர்மெண்ட் தட் இஸ் குரூப் 5 கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரி, இவர் மாடல் எக்ஸாம்ஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு, மாடல் எக்ஸாம்ல இவர் எவ்வளவு மார்க் எடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மிஸ்டர் கலிங்கதுரை மாடல் எக்ஸாம்ல 15th ரேங்க், தமிழ்ல 83 அண்ட் இந்த இங்கிலீஷ்ல 53.5. இதுல சொன்ன ஃபீட்பேக் தான் அவருக்கு பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அந்த இன்புட்ஸ் அடிப்படையில தான் அவர் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டேட் லெவல் 3rd ரேங்க் அப்படிங்கிறது எடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இங்கிலீஷ்ல 70.75 எடுத்துட்டார். நல்ல ஸ்கோர். ஸோ ஓவரால் 151. முதல் கேண்டிடேட் நம்ம பார்த்த ரிசல்ட்ஸ் உடைய கேண்டிடேட்டுடைய ஸ்கோர் 154.50. இவருடைய ரேங்க் மார்க் வந்து 151. ரைட். அதுக்கு அடுத்த ரேங்க் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டேட் லெவல்ல 12th ரேங்க், கம்யூனல் ரேங்க்ல மிஸ்டர் மணிவேல் அப்படின்னு பேருங்க. ஸோ இவர் வந்து நல்ல கேண்டிடேட்டு, மிக சிறப்பான கேண்டிடேட்டு. தென் வந்து நிறைய கிளாஸ்ல டவுட்ஸ் கேட்கக்கூடிய கேண்டிடேட் இவர். டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டு. இவருடைய இதுக்கு கம்பேரிட்டிவ்லி இவருடைய இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் மார்க் கூட வந்திருக்கலாம். பட் ஓரளவுக்கு இவருக்கும் நிறைய சான்சஸ் உண்டு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு. இவருடைய மார்க் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 150.75ங்க. கம்யூனல் ரேங்க்ல ஸ்டேட் 12th. இவருக்கும் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஓவரால் ரேங்க்ல 23rd ரேங்க், 150.75. சேம் சிமிலர். ஜென்ரல் தமிழ்ல 80+, இங்கிலீஷ்ல ஒரு 70. அந்த ரேஞ்ச் 69, 70 அந்த ரேஞ்சில் எடுத்தாருங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது நம்மளுடைய கேண்டிடேட்ல ஸ்டேட் 13th ரேங்க் மிஸ் திவ்யா அப்படின்னு பேரு. இவங்களும் ஒரு நல்ல கேண்டிடேட்டு. லாஸ்ட் டைம் இவங்க வந்து எழுதுனாங்க. லாஸ்ட் டைம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் போனாங்க. ஸோ அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு கேண்டிடேட்டு. அவங்க தான் வந்து இந்த இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அண்ட் இவங்க பொறுத்த வரைக்கும் வந்து எடுத்த மார்க்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இட் இஸ் ஜென்ரல் தமிழில் 82 மார்க்ஸும் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷில் 68.50. இதில் இவங்க லாஸ்ட் டைம் இங்கிலீஷ் மார்க்கு கூட கம்பேரிட்டிவ்லி இந்த டைமை விட. அண்ட் ஓவரால் கம்யூனல் ரேங்க்ல ஸ்டேட் 13th ரேங்க் அண்ட் டோட்டல் மார்க்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 150.50. இப்போ டிஃபரன்சஸ் பார்த்துங்க. இப்போ இந்த 13th ரேங்க் எடுத்தவங்களுடைய மார்க்ஸ் வந்து 150.50. அதுக்கு அடுத்து வரக்கூடிய ரேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 0.25, 0.50. இந்த டிஃபரன்ஸ்ல தான் அடுத்தடுத்து வரக்கூடிய ரேங்க்ஸ் எல்லாமே இருக்கு. சரி, அதுக்கு அடுத்தது ஸ்டேட் லெவல்ல 17th ரேங்க்குங்க. இவங்களும் நம்மளுடைய கேண்டிடேட் மிஸ் மகாலட்சுமி அப்படின்னு பேரு. இவங்க ஓவரால் ரேங்க் 30, கம்யூனல் ரேங்க்ல 17. தமிழ்ல மட்டும் இவங்க வந்து 82ங்க அண்ட் இங்கிலீஷ்ல 68. நான் முன்னாடியே சொன்னேன் எவ்வளவு வந்து ஒரு 0.50 மார்க்ஸ் வந்து எந்த அளவுக்கு டிஃபரன்சஸ் ஏற்படுத்தும் அப்படின்னு.
இவங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2 மார்க்ஸும் ஆட் பண்ணோம் அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சேர்த்து ஆட் பண்ணீங்கன்னா 150. அண்ட் லாஸ்டா 13th ரேங்க் வாங்கினாங்க இல்லையா, அவங்களுடைய மார்க்ஸ் பாருங்க 150.50. ஒரு 0.50ல எவ்வளோ ரேங்க் வந்து போயிருக்கு அப்படின்னா நடுப்புற ஒரு 3 ரேங்க் போயிருக்கு. ரைட். ஸோ அதே மாதிரி 12th ரேங்க் எடுத்தவரும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சேம் 150.75. அப்போ இவர் 0.725ல இவங்களுக்கும் அவருக்கும் இடையிலான டிஃபரன்ஸ் 0.25 தான். ரைட்டா? தட் இஸ் 12th ரேங்க்கும் 13th ரேங்க்கும் பெரிய டிஃபரன்சஸ் இல்லை, ஜஸ்ட் ஒரு 0.25. அனதர் ஒரு 0.50ல 17th ரேங்க், 3 ரேங்க் பிச். ரைட். அதுக்கு அடுத்தது ஸ்டேட் லெவல்ல 19th ரேங்க் இவங்க வந்து மிஸ் ரேஷ்மா துளசிராமன் அப்படின்னு பேரு. இவங்களும் நம்மளுடைய கேண்டிடேட் தான். ஸோ இவங்களும் வந்து நல்ல கேண்டிடேட்டு, டெஸ்ட் எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக எழுதுகிற கேண்டிடேட்டு. அண்ட் இவங்களுடைய மார்க்ஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜென்ரல் தமிழ்ல 84.25 அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ்ல 65.25. ஸோ இவங்க வந்து டோட்டலாக 149.50. இங்கிலீஷ்ல மட்டும் கொஞ்சம் மார்க் கூட வந்திருந்தாங்க அப்படின்னா இவங்க இன்னமும் ஸ்டேட் ரேங்க்ஸ்ல 3rd ரேங்க் 4th ரேங்க் அந்த ரேஞ்சில் வந்திருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 149.50. பார்த்துக்கோங்க, இவங்க வந்து ஸ்டேட் 17th ரேங்க், ஸோ இட் இஸ் 150. அண்ட் 19th ரேங்க் 149.50. ஒரு 0.50ல நம்மளுக்கு போஸ்டிங் வந்து கிடைக்கிறதோ கிடைக்காம போகிறதோ நடக்குது. அப்போ நம்மளுடைய ப்ரிப்பரேஷன்ல எப்பயுமே அதே மாதிரி மிஸ்டர் வீரபாண்டியன் இவருடைய இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா இவரும் நம்மளுடைய கேண்டிடேட் தான். ஸோ கம்யூனல் ரேங்க்ல 9th ரேங்க்கு அண்ட் டோட்டல் மார்க்ஸ்ல 144. இவருக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குங்க. ஸோ அதனால தான் இதில் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் வெயிட் பண்ணி பார்க்கணும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுலேருந்து நம்மளுடைய இந்த ரேங்க் லிஸ்ட்டு இதுலேருந்து வந்து அதுமாரி முத்துகிருஷ்ணன் இவரும் வந்து நல்ல ஒரு கேண்டிடேட்டு. ஸோ நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய கேண்டிடேட், ஹார்ட் ஒர்க்கிங் கேண்டிடேட். 47.75 மார்க்ஸ் எடுத்திருக்காரு. கம்யூனல் ரேங்க்ல 26 ரேங்க். ஸோ இவருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். இது இல்லாமல் நிறைய ரேங்க்ஸ் உள்ள கேண்டிடேட்ஸ், அதுக்கு அடுத்தடுத்த ரேங்க்ஸ் உள்ள கேண்டிடேட்ஸ் கம்யூனல் வைஸ்ல 10th ரேங்க்கு 5th ரேங்க்கு இந்த மாதிரி உள்ள கேண்டிடேட்ஸும் இருக்கிறாங்க. பட் ஆனால் அந்த கம்யூனிட்டிஸ்லாம் கிடைக்காது அப்படிங்கிறதுனால நான் அவங்களுடைய ரேங்க்ஸ் வந்து இதில் நான் கொடுக்கல. அண்ட் இதுலேருந்து இந்த எக்ஸாமுடைய ப்ரிப்பரேஷன்லேருந்து மார்க்ஸ்லேருந்து அதர் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எழுதும்போது ஆர் படிக்கும்போது மெயின் எக்ஸாமினேஷனுக்கு மார்க்ஸ் அப்படிங்கிறதுல நீங்க ப்ரெசன்டேஷனுக்கு யூ டு கிவ் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அண்ட் கண்டென்ட் முக்கியமாக வேணும். அட் த சேம் டைம் ப்ரெசன்டேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் வந்து பிரதானமாக இம்பார்ட்டண்ட்டாக அவங்க எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறோமோ அதெல்லாம் கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணாலே போதும். ப்ரிப்பரேஷனை காம்ப்ளிகேட் பண்ணிக்காம சாதாரணமாக ப்ரிப்பரேஷன் பண்ண கேண்டிடேட்ஸ் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடுறாங்க. இதுதான் உள்ளதுலேயே சொல்லணும் அப்படின்னா என்னைக்குமே இப்போ குரூப் 1 இருந்தாலும் சரி, 2ஆக இருந்தாலும் சரி, 2A, குரூப் 4, வாட் எவர் த எக்ஸாம், இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், அவர் வந்து இந்த ஈவன் குரூப் 5 இருக்கட்டும், இந்த எக்ஸாம்ஸ்ல நம்மளுக்கு கொடுத்துருக்க சிலபஸ் என்ன, அதுக்கான சோர்ஸ் எங்கே இருக்கு? சோர்ஸ்னா ஸ்கூல் புக் தான். இந்த குரூப் 5 எக்ஸாமுக்குமே ஸ்கூல் புக் தான் மேஜர் கண்டென்ட். இதை ஒழுங்காக படிச்சிருந்தாலே, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பண்ணியிருந்தாலே, பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலே நல்ல மார்க்ஸ் வந்துருக்கும். அதோட முக்கியம் என்ன அப்படின்னா டெஸ்ட்டுங்க. எந்த அளவுக்கு நீங்க டெஸ்ட் வந்து நல்லா எழுதுறீங்களோ பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆகும். இதுலயே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்லயே சில கேண்டிடேட்ஸ்லாம் வந்து டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கும் ஒர்க் போயிட்டு வந்து ஸோ ப்ரெஷரில் தான் படிக்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா டெஸ்ட் எல்லாம் எழுதிருந்தாங்க அப்படின்னா இதை விடவும் இன்னும் கம்பேரிட்டிவ்லி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியும். இதை விடவும் நல்ல ரேங்க்ஸ் எடுத்திருக்கவும் முடியும். ஸோ அப்போ நம்மளுக்கு இதுல இருந்து தெரிய வர்றது ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் ரொம்ப முக்கியம். ஸ்கூல் புக்ஸ் தான் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் ஷெடியூலிங் பண்றது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு கடந்த இந்த 3 வருஷமா அந்த 3 முறையா எக்ஸாம் நடக்கிறதுல பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் தான் கம்மியான மார்க், தமிழ்ல எல்லாருமே எடுக்கிறாங்க மார்க். தமிழ்ல பெரிய லெவலில் ப்ரிப்பரேஷன் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்காக ப்ரிப்பரேஷனே தேவையில்லைன்னு இல்லை, தமிழ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் இங்கிலீஷ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய அந்த 0.25 மார்க்ஸ் தான் 0.50 மார்க்ஸ் தான் டிட்டர்மினிங் ஃபேக்டர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அதனால ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஃபர்தர் குரூப் 5 எக்ஸாம்ஸ்க்குமே கிவ் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டு ஜெனரல் இங்கிலீஷ்.
யார் ஜெனரல் இங்கிலீஷ்ல 75 எடுக்கிறாங்களோ தாராளமா 85 தமிழ்ல எடுப்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு 160 வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கும். ஸோ அதனால நான் முன்னாடியே சொன்னதுதான். ஸோ இட் இஸ் டார்கெட் 75 பிளஸ் இதுல ஒரு 80 155. கண்டிப்பா முன்னாடி நான் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் வீடியோஸ்ல அதான் சொல்லியிருப்பேன். இங்கிலீஷ்ல மினிமம் 70, தமிழ்ல ஒரு 80. 150 எடுத்தா ஷூரா கிடைக்கும். இல்லையா தமிழ்ல ஒரு 85, இங்கிலீஷ்ல ஒரு 70. இதை டார்கெட் வச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொன்னது. இந்த 70 எடுக்கிறதுக்கு ஈஸியான வழிமுறைகள்லாம் இருக்கு இங்கிலீஷ்ல. இதை பண்ணியிருந்தாலே நம்மளுக்கு மார்க் வரும். அதே மாதிரி பேப்பரை கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த எக்ஸாம்ல இங்கிலீஷ் எழுதிட்டு வந்தோடனே நிறைய கேண்டிடேட் சொன்னது சார் டைம் பத்தல அப்படிங்கிற மாதிரி தான். இதே தான் லாஸ்ட் இயர்ல எழுதின கேண்டிடேட் சொன்னாங்க. டைம் பத்தல அப்படிங்கிறது அதுக்கு தான் ப்ராக்டிஸ் சொல்றது. அதுக்கு தான் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். நீங்க எந்த அளவுக்கு மாடல் டெஸ்ட் அப்படிங்கிறது வெறும் இந்த எஸ்ஏவை மட்டும் எடுத்து எழுதி பார்க்கறது, காம்ப்ரிஹென்ஷன் எழுதி பார்க்கறது, லெட்டர் ரைட்டிங் மட்டும் எழுதி பார்க்கறது அப்படி இல்லை. நீங்க மாடல் எக்ஸாம்ஸ் எந்த அளவுக்கு எழுதுறீங்களோ, ஃபுல் டெஸ்ட் எந்த அளவுக்கு எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து வரும். ஸோ எனிஹவ், ஸோ இது வரைக்கும் உள்ளதுல நம்மளுடைய ஸ்டேட் லெவல் ரேங்க்ஸ்ல நம்ம உள்ளதுல ஹையஸ்ட் ரேங்க்ஸ்லாம் இப்போ கொடுத்துருக்குறோம். ஸ்டேட் லெவல் 3rd ரேங்க் கொடுத்துருக்குறோம், 5th ரேங்க் கொடுத்துருக்கோம், 12th ரேங்க், 13th ரேங்க், 17th ரேங்க், 19th ரேங்க், 9th ரேங்க், இது எல்லாமே கொடுத்துருக்கோம். 26th ரேங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம். இது எல்லாமே கம்யூனல் ரேங்க் அடிப்படையில் நான் சொல்றேன். ஸோ அப்போ இதுல அடிஷ்னல் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த ரேங்க்ஸ் எல்லாமே வந்து சிங்கிள் டிஜிட் ரேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, கம்யூனல் ரேங்க்ல 3rd கொடுத்துருக்கோம், 5th கொடுத்துருக்கோம், 9th கொடுத்துருக்கோம். இதுல 3 ரேங்க் சிங்கிள் டிஜிட் ரேங்க். டபுள் டிஜிட் ரேங்க்ல சக்சசிவ் ரேங்க்ஸ் பார்த்துக்கோங்க. 12th, 13th, 17th, 19th, 26 இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ காம்படிஷன் இந்த எக்ஸாம்க்கு வெரி ஹியூஜ். அதுலேயும் ராம் ஐஏஎஸ் அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணி ஸ்டேட் லெவலில் ரேங்க்ஸ் கொடுத்துருக்குறோம். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் டூ. அண்ட் ஃபர்தராக குரூப் 5A அதுக்கான எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம அகாடமியில் ஃபியூச்சரில் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் ஏப்ரல் 14th உங்களுக்கு அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பற்றி வரும். ஸோ அதில் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ வித் தட் இதோட நம்ம வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்வோம். ஸோ ஃபர்தராக குரூப் 5A எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸை கலெக்ட் பண்ணுங்கள், ஷெடியூல் பண்ணுங்கள், சிலபஸ் வச்சுக்கோங்க, ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். டோன்ட் டிலே. சார் இந்த வருஷம் சில இதில் இல்லையே, பிளானரில் இல்லையே, இந்த வருஷம் இல்லை, நெக்ஸ்ட் இயரில் ஸ்டார்டிங்லேயே வந்துடும், வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இப்போலேருந்து படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தேங்க்யூ.